சாபத்திலே சகலத்தையும் அளித்து வாழுகிற ஒரு சுபாவம்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அன்று காணிக்கை நிமித்தம் அந்த சாபம். ஆகவே முள்ளை முள்ளு கொண்டு தான் எடுக்கணும். அப்போ காணிக்கை வச்சு தான் உங்கள் சாபத்தை மாற்ற முடியும். காணிக்கை வச்சு தான் உங்களோட பாவத்தை மாற்ற முடியும். வெறும் வாயினால் அல்ல. சாப்பிட்றோன்னு சொல்லுவோம், பசி தீருமா? அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், அரிசி வேணும். அப்போ நீங்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் காணிக்க வேண்டும், பொருத்தனை வேண்டும். ரெண்டும் ஒன்று தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இப்படியாகத்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. இதை நாம் சரியாக பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் நேரிடாது. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே போயாச்சுன்னா இரத்த கோட்டைக்குள்ளே போயிட்டோம். அல்லேலூயா. அப்படியே சட்டைக்குள்ளே மறைந்துட்டோம். தாவீது அப்படி தான். அவன் வாழ்க்கையில் சொந்த மகன் மரித்த பொழுது கூட ஆண்டவரை விடவில்லை. ஆண்டவர் அதற்கு பிறகு இருக்க பற்றி கொண்டான், விடலை. காட்டுக்கு போனான், கவலைப்படலை. சவுல் கொல்ல வந்தான், வருத்தப்படலை. பசியில் வாடினான், பசியில் வருந்தினான். ஆனால் அவன் துக்கப்படலை, உறுதியாக இருந்தான். எத்தனை சோதனைகள், அத்தனையிலும் ஜெயத்தை கண்டான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு வாக்களித்த ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுத்தார், ராஜாவாக கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் வாக்கு அளித்தா அவர் செய்து முடிக்கிற தேவன். அதற்காக தான் நம்மளை கொஞ்சம் வருத்தப்பாடுகள் வைக்கிறார். அடுப்பில் பானையில் சாப்பாடு வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சவுரியை போட்டு பானையை நல்லா க்ளீன் பண்ணுவோம். நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே பானையை பார்த்து பானையை சொல்லணும், ஐயோ என்ன நீ கழுவாதன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளோக்கு கழுவுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. எவ்வளோ தூரம் கழுவப்படுகிறோமோ அவ்வளோ தூரம் சுத்தமாக பிரகாசிக்க முடியும். நல்ல உணவு பதார்த்தங்களை பாதுகாக்கிற ஒரு பாத்திரமாக மாறிவிடும். அழுக்கு பாத்திரத்தில் சமைச்சா சாப்பாடும் அழுக்காயிரும். அதை சாப்பிட்டா பாய்சன் ஆயிரும். அப்புறம் டாக்டர் சொல்லுவார் ஃபுட் பாய்சன்னு சொல்லுவார். அல்லேலூயா. பரிசுத்தமான உணவு, பரிசுத்தமான பானை, இதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இம்மட்டும் காத்த எபனேசரே, அல்லேலூயா, இனியும் காத்திடுவார். காப்பாரா காக்க மாட்டாரா? காப்பார். அல்லேலூயா. அது ஒரு கேள்வி தான் வருது, யாரை காப்பார்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளை காத்திடுவார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கீழ்ப்படியாதவர்களை விட்டு விடுவார். அதான் உண்மை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன நேர்ந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவர் கொடுப்பேன்னு சொன்னால் கொடுத்துருவார். அல்லேலூயா. காப்பேன்னு சொன்னால் காத்துருவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவன் வாழ ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் அவன்தான் முதல் பிரகாசமாக இருப்பான். அன்று வரைக்கும் காரி துப்புனவர்களை கொண்டு சல்யூட் அடிக்க வச்சிருவார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டலாம். வெட்கப்பட்ட இடத்துல உயர்த்துவார், கையை தட்டலாம். தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்துவார், நெருக்கப்பட்ட இடத்துல உயர்த்துவார். கலங்கி தவித்த ஒரு காலம் இருக்கும், இனி மகிழ்ந்திருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. அது கிறிஸ்தவர்களுக்கு வராமல் போகவே போகாது. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டில் நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஒரு 3-4 பாட்டுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம். இந்த ஊழியமே 3-4 பாட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம், தாண்டி வரல.
இல்லையா? இப்போ இதுக்குள்ளே தான் வச்சு ஆண்டவர் நடத்துகிறாருன்னு அர்த்தம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய பாட்டெல்லாம் பாட்டி மியூசிக்கெல்லாம் போடுற அந்த ஸ்டேஜ் ஒன்றும் வரல. இப்படி தான் நடத்துகிறேன். இதில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இதை விட வேறு என்ன வேணும்? இல்லையா? அடுத்து எத்தனையோ இடர்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் இடர்கள் தான், ஆனாலும் என்ன, அவரே தான் ஸ்தோத்தரிப்போம். அதுவே கிறிஸ்துவனுடைய வழி. உற்சாம கையை தட்டி எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வாசிப்போம். தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கித்திருக்கிறது. வனாந்தரத்தினுடைய மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்களுடைய ஓட்டம் பொல்லாதது. அவருடைய பலன் அநியாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது எழுதப்பட்டது அக்காலத்தில், இல்லையா? அவர் தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு எழுதி வைக்கப்பட்ட இந்த அதிகாரம். அவர் என்ன சொல்றாரு? தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு முறை நிறைந்திருந்த வேளையில் தேசத்தை அழித்தார். இன்றைக்கு இக்காலத்திற்கு எரேமியாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது. இது உண்மையா இல்லையா? அவர் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மை என்ன? சத்தமாக கையை தட்டலாம். நம்முடைய கண்களிலே பார்க்கிறோம், இல்லையா? நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம். அனுதினமும் பேப்பரை பார்க்குறோம், தலைப்புச் செய்தியை பார்க்குறோம். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு ஒரு செய்தி விசேஷமாக செய்தி. நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். அக்காலத்தில் ஒரு ஸ்திரீ அநேக புருஷரை வைத்துக் கொள்வாள். பெண்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் அடிக்கடி சொல்லுவேன். அல்லேலூயா. அக்காலத்தில் தீர்க்க தரிசனம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டதுலையும் உண்டு. ஒரு பெண் எத்தனை பேர் வச்சிருப்பா? 7 பேரை வைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. 16 வயசு சிறுவனை 40 வயதுள்ள பெண் ஆசிரியை மும்பையில் கூட்டிகிட்டு போய் டெய்லி லாட்ஜில் போய் விபச்சாரம் பண்ணிட்டு வருவாங்களாம். மாட்டிக்கிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. 16 வயது பையனை ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறா, ஒரு டீச்சர் கூட்டிகிட்டு போகிறா விபச்சாரத்திற்கு. அப்போ இச்சை எந்த அளவுக்கு கொடிகட்டி பிறக்கிறது. ஆண்களிடத்தில் இருந்தால் அது நம்ம அதை விசேஷமாக சொல்ல முடியாது. அது ஆண்களுக்கு சொந்தமான காரியம், இல்லையா? ஆண்கள்னால் அப்படி இப்படி தான் இருப்பான்னு பொதுவாக சொல்லிடுவோம். ஆனால் பெண்கள்னால் இப்படி தான் இருக்குன்னு வச்சிருக்கு. பெண்கள்னால் இப்படி தான் உடைய கொடுக்கணும். யார்கிட்ட பேசணுமா பேசணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அப்படி தான் வச்சுருக்கு. பெண்களுக்கு அப்படி இந்தியாவில் கட்டுப்பாடு உண்டு. ஆனால் ஆண்களை அப்படி இப்படி தான் இருப்பாங்க. இது உலகம் ஒத்துக்கொள்கிற ஒரு சமாச்சாரம். ஆனால் இங்கே அதே ஸ்திரீ கட்டுப்பாடு மிகுந்த நாட்டில் கட்டுப்பாடற்ற ஒரு ஸ்திரீ 40 வயசு டீச்சர் ஆசிரியை ஒரு மாணவனை தனக்கு கீழே இருக்கிற 16 வயசு மாணவனை அடிக்கடி கூட்டிகிட்டு வரா. உல்லாசம், லாட்ஜிலே உல்லாசம், பிடிக்கப்படுகிறாள். இது எதை காட்டுகிறன்னு சொன்னால், தேசம் விபச்சாரக்காரர்களால் நிரம்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருந்தது. இன்றைக்கு அது ரொம்ப குறைந்து விட்டது. ஆகவே தேசத்தில் ஒருவன் தப்பு பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் ஒரு பெண்ணோட வேணும் இல்லை? விபச்சாரம் நடக்கணும் 2 பேர் வேணும் இல்லை? அப்போ ஆணும் பொண்ணும் கெட்டு போயாச்சுன்னு அர்த்தம். இப்போ அன்றைக்கு எரேமியா எழுதினது இன்றைக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களையும் மட்டும் இன்னும் அதிகமாய் இச்சை ரோகமாய் அது பழுகி பெருகி கொண்டு இருக்கிறது. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் எனக்கு ஒரு விண்ணப்பம் தந்தாள், ஜெப விண்ணப்பம். பல ஆண்டுகளுக்கு, ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். பாஸ்டர், எனக்குள்ள ஒரு ஆவி, இந்த ஆவி வந்துச்சுன்னா நான் விபச்சாரம் பண்ணியே தீருவேன். புருஷன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் போயிடுவேன்.
நேராக எங்கே போவேன்னு கேட்டேன். நேராக ரயில்வே ஸ்டேஷன் போவேன். அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பெண்களை கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குமே, இந்த பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம், இச்சை கூட்டம், வாலிபர்கள். அதில் எனக்கு பிடிச்ச போது நான் பார்த்து சைட் அடிப்பாளாம், பண்ணடிப்பான். அவன் பின்னாடி வந்து கூட்டிகிட்டு புதருக்குள்ளே போயிடுவோம். இது எல்லா நாளும் நடக்குது, புருஷனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆவி வரும்போது தான் இது நடக்குதுன்னு அவள் சொல்கிறான். இந்த ஆவியிலிருந்து என்ன விடுதலை, நிறைய சபைக்கு போன விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்த பிறகு, வீட்டுக்குள்ளே வந்த பிறகு பாவம் செய்தது நிமித்தம் கதறி அழுவாளாம். அது புருஷன் இறக்கப்படுவான். இதான் அனுதினம் நடக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அவள்கிட்ட அன்னைக்கே சொன்னார், இந்த இச்சை ரோகமான ஆவி உடையவர்கள் பொருத்தனை செலுத்தி ஜபித்தால் மட்டுமே விடுதலை, இல்லை என்றால் வீட்டில் உன் புருஷனுக்கு சாவு வைக்கப்படுகிறன்னு சொன்னார். உற்சாம கையை தட்டுங்க. யாருக்குன்னா ஏதோ மடையில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நாகும் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து இந்த இச்சையின் ஆவியை தரித்து போடுவதற்கு ஒரு பொருத்தனை செலுத்தி, இதோ புதிய சுவிசேஷத்தின் கால்கள் சீயோனில் இறங்கி வருகிறது, யூதாவை உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து, துஷ்டன் இனி கடந்து வாரான், துன்மார்க்கன் முற்றிலும் சங்கரிக்கப்பட கடவான். 2 ஆவி உள்ள புகுந்து அவளை இச்சையில் நடத்துகிறது. அது அந்த கிறிஸ்து. என்னெல்லாம் வெரைட்டிஸில் வாராம் பாருங்க. ஒரு ஸ்திரீனுடைய குடும்ப வாழ்க்கையை அழிப்பதற்கு அந்த கிறிஸ்து ரூபம் தரித்து வருகிறான். அவளே போய் கூப்பிட்டு வரா. எந்த அளவுக்கு அவளை சரீரத்தில் அந்த ஆவி நடத்தி அவளை சரீரத்தை கீழ்ப்படுத்தி, இருதயத்தை கீழ்ப்படுத்தி, உள்ளத்தை கீழ்ப்படுத்தி பாவம் செய்து வைத்து சந்தோஷப்படுகிறான் சாத்தான். பின்னாடி வந்து அல்றா, புருஷன்ட்ட மன்னிப்பு கேட்குறான். இது எல்லா காலம் நடக்குது. கடைசியில் நான் சொன்ன பொருத்தனையை அவள் செலுத்த முடியாதுன்னு சொன்னான். எனக்கு அதுக்குள்ள வசதி இல்லை. ஏன்னா அது உன் பிரச்சனை, சுவிசேஷம் அறிவிப்பது என் பிரச்சனை, நான் சொல்லிட்டேன். ஆனால் தீர்க்க தரிசனம் ஒருபோதும் வீணாகி போவதில்லை. புருஷன் சாவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா உன்னை கொண்டு பொருத்தனை செலுத்த முடியாது என்பதுதான் சத்தியம். அப்போ சாவு நடந்தே தீரும். 3 வருடங்களுக்கு பிறகு எந்த ஃபோன் கால்களும் வரவில்லை. திடீரென்று ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு ஃபோன் வருது, அந்த பகுதி சர்ச்சில் இருந்து. அங்கே ஆயா வேலை பார்க்குறார்கள். இந்த சகோதரி ஃபோன் பண்ணி தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் இறந்து போனார், அந்த ஆண்டிலே இறந்து போனார். இப்போ 2 பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியலை. அந்த 2 பிள்ளைகளையும் நான் இப்போ இந்த சர்ச்சில் சேர்த்து விட்டுருக்கேன். சர்ச்சில் ஆயா வேலை பார்க்குறேன், அதில் கிடைக்கிறத வச்சு அப்படி போகுது. ஆனால் பத்தாது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஒரு சும்மா கையை தட்டுங்க பாருங்கள். அழிவு ஒரு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால என்னெல்லாம் தீமைகள் உண்டாகிறது. இருதயத்துக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடியினால் என்னெல்லாம் தீங்கு ஏற்படுகிறது. ஏன் பிசாசு ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த கிறிஸ்து இடம் கொடுக்க வேண்டும்? ஒரு கேள்வி நீங்களே கேளுங்களேன், உங்கள் உள்ளத்துக்குள்ளே பேசுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த குலைச்சலுக்குரிய ஏதாவது எண்ணங்கள் வந்தாச்சுன்னா உடனே முழங்கால் படிட்டு அந்த ஆவியை தரித்து போடுறதுக்கு ஜெபம் ஏறிடுங்க. இந்த கெட்ட சிந்தனை என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவர் சொல்லி சொல்லி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எங்கிட்ட வாங்க, வந்தால் நான் பொருத்தனை தான் கேட்பேன், பொருத்தனை வச்சு தான் அந்த ஆவி அழிக்க முடியும். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. திருச்சி மாநகரம் ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சகோதரி திருச்சியில் ஒரு ஹாஸ்டலில் ஐஏஎஸ் எழுதுவதற்காக கோச்சிங் கிளாஸ் சென்று படித்து வருகிறாள். ஒரு மாணவி. நான் அனுப்புகிற எல்லா புத்தகத்தையும்
திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வர்றவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு அதிசயமானவர்னு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்களால தெரிஞ்சே சொல்லுவாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்தவங்க அப்படியே சுவிசேஷம் அறிவித்தாலும் புத்தகம் இல்லாமல் போனாலும் யாராவது பெரியவர் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருந்தா இயேசுவை பற்றி சொல்லாமல் திரும்பவே மாட்டேன். அவ்வளோ வேலையே அதுதான். நம்மளாம் எத்தனை ஒரு புத்தகத்தை விட நீங்கள் ஒரு 10 புத்தகத்தை எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் பெஞ்சில் போட்டுட்டு போங்க, 10 குடும்பத்துக்கு போகும். அது 1000 பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர தூண்டும். கையை வீசிட்டு போகாதீங்க.